100 பேரு 1000 பேரு நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும் நீயா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் 1000 பேர்ல 10,000 பேர்ல 1 கோடி பேரால கூட உன்னோட வெற்றியை தடுக்க முடியாது அப்படி என்பதுதான் உண்மை. சரியா? அந்த வெற்றி இன்னைக்கு கிடைக்கலாம், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். ஆனா கிடைச்சே தீரும். நீ தோத்துட்ட அப்படின்னு எண்ணாத வரைக்கும், உன்னோட முயற்சியை கைவிடாத வரைக்கும். இது நம்ம பிக் பாஸ்லயே பல பேர்கிட்ட பார்த்திருக்கோம். அப்படி பிக் பாஸ் சீசன் 8ல நான் ஒருத்தரை படிச்சு இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த 24 பேர்ல அன்ஷிதா மேம் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை எண்ணுவாங்கல்ல, கண்டிப்பா அவங்களுடைய அந்த எண்ணம் கண்டிப்பா எனக்கு பண்ண விடயம் கூட நான் எதிர்பார்க்கல அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. சரி, அதை பெருமையா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்தது அவங்களுடைய இன்டர்வியூ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்க்கக்குள்ள அவங்க அழாம நம்ம அழுதோம். சரிங்களா? அதுக்கான கலங்கிச்சு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள், நம்ம அர்ச்சனா மேம் அவர்களுக்கு பிரதீப் பண்ணா போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லி அடிச்சோம் அர்ச்சனா மேம் வின் பண்ண வைக்கிறோம், வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கருத்து முரண்பாடுகள் அவங்க மாயா வந்துச்சு. அவங்க சொன்ன விடயத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் ஹேட்ஸ் ஆஃப் தரமான ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம 2-3 நாளா பேசி கொண்டிருந்தோம். அவங்க ஷேர் பண்ண விடயம் கண்டிப்பா இப்போ பல பெண்களுக்கு தேவை. பெண்கள் அப்பா மகள் அம்மா மகள் கண்டிப்பா தேவையான ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கு என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க கமெண்ட் போட்டியாளர்கள். நம்ம நண்பர் ஆதி ரெட்டி அவர்கள் தெலுங்குல நம்பர் 1 ரிவ்யூவர், பிக் பாஸ் சீசன் 5 தெலுங்குக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ அவர் சொன்னாருன்னா அது கண்டிப்பா நடக்கும். அவரோட இது ஒன்று போட்டிருக்காரு, ஒரு ப்ராசஸ் ஒன்று, கமெண்ட் பீப்புளை எப்படி எடுக்கிறாங்க, எத்தனை பேர் அப்படின்னு. அதை உங்கள்கிட்ட சொல்றேன். வேணும்னா நீங்க அவருடைய சேனல்லையே போய் பார்க்கலாம், ஆதி ரெட்டி அவர்கள். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அன்ஷிதா மேம் அவர்கள், நான் பார்த்த இரும்பு பெண்களில் அயன் லேடிஸ்ல அன்ஷிதா மேம் அவர்கள் ஒருத்தங்க. அன்ஷிதா மேம் அவர்கள்ட்ட அவ்வளவு கான்ஃபிடென்ட் போல்ட்னஸ் இருக்கு அப்படின்னைக்குள்ள கண்டிப்பா அது அவங்க சொந்தத்துக்குள்ள இருந்தா வந்திருக்கணும். அப்ப அவங்களோட அம்மாவோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம், இப்ப லேட்டஸ்டா ஒரு 4 நாளுக்கு முதல் கலாட்டால அவங்களோட அம்மாவோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாயை போல பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. 15 வயசுல அவங்களோட அண்ணா பிறந்திருக்காங்க, 17 வயசுல அன்ஷிதா மேம் பிறகுறாங்க. இவங்க அம்மா துபாயில ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்ப நெச்சு பாருங்க, நம்மெல்லாம் அந்த வயசுல என்ன பண்ணி கொண்டு இருந்திருப்போம், நமக்கு இது ஒண்ணுமே இருந்திருக்காதுல்ல. அப்ப அந்த அம்மா அவங்க இரும்பு பெண்மணி. ஸோ அப்ப அந்த கேஜிஎஃப் படத்துல அதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த வளர்ப்பிரிவுக்கு பாருங்க. அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு கான்பிடென்ட், அந்த ஒரு போல்ட்னஸ் தான் அன்ஷிதா மேம் அவர்களை இப்படி கொண்டு வந்திருக்கு. அவ்வளவு தூரம் எனக்கு அந்த இன்டர்வியூ பார்க்கக்குள்ள அது ஒரு பாடம் மக்களே. சரிங்களா? நான் சொல்றதை விட கலாட்டால அன்ஷிதா மேம் அவர்களுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ இருக்கு, அவங்களோட அம்மாவோட கொடுத்தது. ஆரம்ப முதல் இறுதி வரைக்கும் தரமா இருந்துச்சு. இன்னொரு பார்ட் வரும், அதையும் பார்க்க ரசிக்கிறோம். பட் இதை பாருங்க, கண்டிப்பா இது ஒரு தாய் மகளுமா இருந்து பாருங்க. அவ்வளவு தூரம் அழகான படங்கள் எல்லாம் பாடங்கள் பாருங்க. அடுத்தது அன்ஷிதா மேம் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொன்னல. இப்ப நம்ம நிறைய விடயங்கள் பேசுறோம் பிக் பாஸுக்கு அப்புறம். இப்ப டனிஷ் டாக்லாம் தொடர்ந்து வீடியோ போட்டேன்னா, அப்புறம் கேமிங் சேனல்ல அப்பப்ப போடுவேன். ஸோ இந்த சேனல்ல இப்பதான் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப அன்ஷிதா மேம் அவர்கள் அவங்க வீட்டு விடயத்துக்கு விஷால் அவர்கள் வாழ்த்தின விடயம், அன்ஷிதா மேம் அவர்களுடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு அன்ஷிதா மேம் அவர்கள் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் போட்டிருந்தாங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு. இது சத்தியமா நம்ம எதிர்பார்க்கல. சரிங்களா? எந்த ஈகோவும் இல்லை. நம்ம என்ன ஒரு 33,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். நான் ஏன் சொல்றேன்னா பல பேர் அதை பார்த்து தான் பண்ணுவாங்க. யார் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா, மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா, எத்தனை வியூ எத்தனை லைக் வருதுன்னு. பட் அன்ஷிதா மேம் கிட்ட அதை பார்க்கல, குணத்தை பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணம் போல வாழ்க்கை என்னவாங்கல்ல, எவ்வளவு தடை வந்தாலும் எவ்வளவு வயிறு எறிஞ்சாலும் இப்போ ஒரு ஸ்டாரா அவங்க எண்ணப்படி நல்லா இருக்காங்கல்ல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன என் பொண்ணு மகாராணி மாதிரி வச்சிருக்கா அப்படின்னு. அவங்களுடைய அந்த எண்ணம் தான் இன்னைக்கு அவங்க டாப்ல இருக்காங்க. சரிங்களா? சூரியனை பார்த்து நாய் குறைக்கத்தான் செய்யும், பல நாய்கள் குறைச்சாலும் சூரியனுக்கிட்ட நெருங்க முடியாது. ஸோ அப்ப அன்ஷிதா மேம் இஸ் அ ஸ்டார். அதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய எண்ணம், அந்த நல்ல மனசு. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம விடயத்திலேயே நமக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, தேங்க்ஸ் அலாட் மேம். சரிங்களா? இது அன்ஷிதா மேம் அவர்கள் பண்ண விடியும். சத்தியமா நான் ஒரு வியந்து பார்த்தேன். பிக் பாஸ் முடிஞ்சுது, இப்ப நம்ம பேசுற வீடியோல அவங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை.
பட் நமக்கு வந்து ஒரு சத்தியமா அவங்களோட கமெண்ட்டை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் மேம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ அது வந்து தேங்க்ஸ் அலாட் மேம். அந்த மொமெண்ட் வந்து நமக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒன்று, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. தேங்க்ஸ் அலாட் மேம். ஓகே, இது அன்ஷிலா மேம் அவர்கள் பற்றியது. அடுத்தது நம்மளுடைய அர்ச்சனா மேம் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 7 வின்னர் அவர்கள். ரித்தன்யா அவர்கள் விடயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் அவங்கள பெற்றவங்க ரித்தன்யா அவர்களுடைய தாயும் தகப்பனும். அவங்க வீட்டில் வரைக்குள்ள என்னால் முடியலம்மா கொடுமை பண்ணுறான் அப்படின்னோடனே நீ எங்கேயும் போகாத பிள்ளை, நீ உள்ளுக்குள்ள வர நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். இல்லை அப்படி சொல்லி வளர்த்திருந்தான். அந்த மென்டல் அவங்களோட மனநிலை இப்படி பண்ண தோணி இருக்காது. கல்லானாலும் புருஷன், ஒருத்தனுக்கு ஒருத்தி, என்ன பண்ணாலும் நீ அப்படியே தான் இருக்கணும், தாலி கட்டினா அது ஏதோ ஆயுள் தண்டனை ஜெயில் கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனம். ஸோ அப்போ ஒருத்தன் வந்து இவ்வளவு பண்றான், கொடுமைப்படுத்துறான், வாழ முடியல, வா பிள்ளை வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இதைத்தான் நம்ம பல தடவை சொல்லியிருப்போம். அப்போ அதை வந்து அதே கருத்தை ஒரு வேற விதமான ஒரு ஸ்டைல்ல இன்னொருத்தவங்க போஸ்ட்டை அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணதை பார்த்தேன். அருமையான ஒரு வீடியோ. கண்டிப்பா பல அப்பாமாருக்கும் அம்மாமாருக்கும் மகள்மாருக்கும் அது தேவையான ஒரு வீடியோ. அதை அர்ச்சனா மேம் போல் பல மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்குள்ள நமக்கு அர்ச்சனா மேமை ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வச்சுது. இதே மாதிரி பல பெண்கள் வாழ்க்கை நிறைய விடயங்கள் இருக்கு, சரிங்களா? தாலின்றது நமக்கு கொடுக்குற ஆயுள் தண்டனை இல்லை. ஒரு பாரத்தை நம்ம கையில வச்சிருக்கக்குள்ள கை வலிக்கத்தான் செய்யும். பாரத்தை தூக்கி எறிஞ்சோம்னா அந்த வலி போயிடும், சரிங்களா? நிறைய இருக்கு வாழ்க்கையில, முடிச்சுக்காதீங்க. பெற்றவங்களுக்கு உண்மையான கௌரவமே அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறது, பல்லாண்டு காலம் உயிர் வாழ்றது. பிள்ளை போனதுக்கு அப்புறம் என்னடா கௌரவமும் மண்ணாங்கட்டியும். ஓகே மக்களே, இது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண விடியம், அதை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கு. நம்ம தமிழை பற்றி அப்டேட் வந்து ஆகஸ்ட் எண்டில் தான், இல்லை ஆகஸ்ட் நடுவில் தான் ப்ரொமோ இல்லை அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கான்டெஸ்டன்ட் மக்கள்ல இருந்து போட்டியாளர்கள் எடுப்பார்கள்னு நாகார்ஜுனா சார் ப்ரொமோவை போட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் எப்படி எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா 5 லெவல் இருக்கு மக்களே. அதாவது உங்களோட பற்றிய விடயம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய வீடியோ அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாட்ஸ்டார் வியூ அண்ட் ஹாட்ஸ்டார் அதுக்குள்ளே போய் வந்து ஸ்டார் மார்க்குள்ளே போனால் அந்த ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்கணும். அதில் வந்து போகிற அந்த மெம்பர்ஸில் 200 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 200 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குழுவை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அது வந்து ஒரு லெவல். 2வது லெவல் வந்து அந்த 200 பேருக்குள்ள 100 பேருக்கு கால் போகும். இது வந்து 2வது இது. 3வது லெவல் அந்த 100 பேர்ல இருந்து 40 பேர் எடுப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் அதுகள் வச்சு எடுப்பாங்க. 4வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 40 பேர்ல இருந்து 15 பேர் எடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா அவங்கள சில வேளை ஆடிஷனுக்கு எடுத்து, இல்லை அப்படின்னா அவங்களோட திரும்ப வீடியோக்கள்ல வச்சு எக்ஸ் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் டைட்டில் வின்னர்ஸ் அவங்களோட இவங்களை பத்தி காமிச்சு பேச வச்சு அதுல இருந்து 40ல இருந்து 15 பேர். 5வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் மூலம் அந்த 15 பேர்ல இருந்து 3 அல்லது 4 பேர் எடுப்பாங்க ஓட்டிங் மூலம். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு மக்களே. இதை படித்தான் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9 எடுக்க போறாங்க. நம்மள இருந்து எத்தனை கமெண்ட் பீப்புள் வருவாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வருவாங்க அப்படின்றது என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.